நயன்தாராவோட ஆக்டிங்ல அடுத்து வரப்போற 9 படங்களோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படம் மண்ணாங்கட்டி. இந்த படத்தை டியூட் விக்கி வந்து டைரக்ஷன் பண்றாரு. இவர் வந்து பிளாக் ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெப் சீரிஸ் வந்து பண்ணிருக்காரு. செகண்ட் படம் மூக்கித்தி அம்மன் 2. இந்த படம் பாத்தீங்கன்னா சுந்தர் சி வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு. மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. மூணாவது படம் பாத்தீங்க அப்படின்னா நயன்தாராவோட 81வது படம் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தை துரை செந்தில்குமார் வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு. நான்காவது படம் பாத்தீங்க அப்படின்னா ஹாய். இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கவின். இந்த படத்துல வந்து நயன்தாரா ஹீரோயினா பிளே பண்றதா சொல்றாங்க. விஷ்ணு அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்றாரு. இவர் வந்து லோகேஷ் கனராஜ் கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. சோ ஒரு மூத்த பொண்ணை லவ் பண்ற மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த படம் வந்தாதான் தெரியும் இவங்க ஹீரோயினால் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்களா அப்படின்னு. ஆனா ஆல்ரெடி ஒரு போஸ்டர் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா இருக்க மாதிரியான போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்த 5வது படம் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நயன்தாரா கூட மாதவன் அண்ட் சித்தார்த் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. மீரா ஜாஸ்மின் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை சசிகாந்த் அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இதற்கு அடுத்து 6வது படம் மலையாளத்துல டியர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா சந்தீப் குமார். நிவின் பாலிக்கு வந்து ஜோடியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்ம யஷோட டாக்ஸிக் படத்துல ஒரு முக்கியமான ரோல் வந்து இவங்க பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா கரீனா கபூர் பண்ற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு பதிலாக இப்ப வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ 8வது படம் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. படம் பேர் ராக்காயி. இந்த படத்தை வந்து செந்தில் நல்லசாமி அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் மூவியா இருக்கும் அப்படின்றது டீசர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. ஃபைனலா இவங்களோட 9வது படமும் மலையாளத்துல தான் பண்றாங்க. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் 2 பேர் கூட சேர்ந்து பண்றாங்க. அந்த படத்துல மம்புட்டி அண்ட் மோகன்லால் 2 பேருமே நடிக்கிறாங்க. சோ இவங்க அந்த படத்துல ஒரு முக்கியமான லீட் ரோல் எடுத்து பண்றாங்க. யாருக்கு ஜோடி வர போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நயன்தாராவுக்கு படமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க கையில பாத்தீங்கன்னா 9 படம் இருக்கு. சோ இதுல எந்த படம் பெஸ்டா வரும், நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.